ஹாய்! இது வந்து தீபாவளி ஷாப்பிங் விளாக் லாங் வீடியோ இன்னைக்கு வரும். கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஸோ எங்க போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர்ல இருக்கிற இந்த சுந்தரி சில்க்ஸ் தான். நான் பிளான் பண்ணிட்டு போன சாரி பார்த்தீங்கன்னா, வைர ஊசியில எடுக்கணும். இல்ல அப்டின்னா, கங்கா ஜமுனா பார்டர்ல எடுக்கணும். இல்ல அப்டின்னா, நம்ம வந்து கட்டம்ல எடுத்துக்கலாம் அப்டின்ற பிளான்ல தான் போயிருந்தேன். ஸோ சாரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆதியா குட்டி தான் பலூன் வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஃப்ளோரிங் ரொம்ப ஷைனிங்கா இருந்ததா, என்ன ஆச்சுன்னு தெரியல. வழுக்கி விழுந்து ஸ்டமக்ல அடிபட்டு செம்ம அழுக. அவன சமாதானப்படுத்துறதுக்கே எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. கீழே போய் காஃபிலாம் குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஃபஸ்ட்டு இந்த வைர ஊசி தான் பார்த்துருந்தோம். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால ராகுல் வந்து இதெல்லாம் வச்சிருக்கப்பா புதுசாக எதுவுமே இல்லைன்றதுனால அந்த ட்ராப் பண்ணிவிட்டு சரி கங்கா ஜமுனா இருக்கான்னு கேட்டோம். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் காலி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னதுனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி கட்டம்லேயே காமிங்கன்னு சொல்லி கட்டமில் ஒரு சாரி எடுத்தோம். ஆனால் ஆன்ட்டி வந்து ஒரு வைர ஊசியில் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஆயிட போதும்னு சொல்லிட்டு. இந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போட முடியுமான்றது இன்னுமே டவுட் தான். ஏன்னா சாரிக்கு வந்து ப்ளவுஸ் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இன்னொரு ஷாப்பிங் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்னெல்லாம் ஷாப் பண்ணீங்க? சாரி எடுத்தீங்களா இல்லை சல்வார் எடுத்தீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டி நகர் ஃபுல்லாகவுமே அப்படியே ஜெகஜோதியாக தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் ஊரில் ஸ்டார்ட் ஆச்சான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.